இன்றைக்கி காய்கறியெல்லாம் சேர்த்து சேமியா உப்புமா தான் கிண்ட போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுலேருந்து கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு பல்லாரி வெங்காயத்தை வந்து நான் நறுக்கி சேர்த்துருக்கேன். ஸோ இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், அவரைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே வந்து வதக்கி எடுத்துக்கிடணும். உப்பு போட்டு நான் வந்து மூடி போட்டு நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஒன்று வந்து வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலாவும் பிரியாணி பொடியும் வந்து சேர்த்துக்கிறேன். என்ன எதுக்காக அப்படின்னா ஃப்ளேவருக்காக வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த பொடி வந்து நம்ம சேர்க்கும் போது அது ஒரு தனி ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். ஸோ இதை வந்து போட்டு நல்லா அந்த மசாலா வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும். ஸோ அடி பிடிச்சிருக்கக்கூடாதுன்ட்டு ஒரு கிளாஸ் வந்து வாட்டர் எடுத்துருக்கிறேன். 100 கிராம் சேமியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணும். வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா, வெஜிடபிள் எதுவும் ஆட் பண்ணல அப்படின்னா 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு கிண்டி எடுத்தோன்னா சூப்பரான சேமியா உப்புமா வந்து ரெடி ஆயிடும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா கீழே எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணி